அனைவருக்கும் வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசின் அந்த துணைவேந்தர்கள் நியமன சட்டத்திற்கு தடை விதித்திருக்கிறது. தடை விதித்தது என்பது ஒரு மிகப்பெரிய வியப்பை அளிக்கிறது. இந்த தீர்ப்பு சரியானதுதானா அப்படின்ற அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது. ஏன் என்றால், குறிப்பா சட்டங்களுக்கு தடைகள் என்பது மிக மிக அரிது. அதாவது அந்த சட்டம் அமலுக்கு அது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பை ஏற்படுத்தினால் அப்போ மட்டும்தான் அந்த தடையை கொடுக்க முடியும். இதுல என்ன ஒரு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்றுதான் எல்லோரும் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கிலே வாதாடிய மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் தொடர்ந்து ஒரு வாதத்தை முன்வைத்தார். இது விடுமுறை கால நீதிமன்றத்துல விசாரிக்க வேண்டிய வழக்கா? 6 மணிக்கு இதை விசாரிக்க வேண்டுமா? நாங்க ப்ளீடிங்ஸ் ஃபைல் பண்றோம், எங்களுடைய ப்ளீடிங்ஸை கம்ப்ளீட் பண்றோம், அதன் பின்னர் இந்த வழக்கை நீங்கள் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினார். ஆனால் அவருடைய அந்த வலியுறுத்தலை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாமல் ஸ்ட்ரைட் அவே இது பண்ணிட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க, ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சட்டங்கள் என்ன சொல்லுது? ஒரு வழக்கிற்கு உடனடியாக இத மாதிரி ஸ்டே கொடுக்க முடியுமா அப்படின்னா இல்லை. ஒரு சட்டம் பாராளுமன்றத்தாலோ இல்ல ஒரு சட்டசபையாலோ நிறைவேற்றப்படுகிறது என்றால் அந்த சட்டம் சரியானதுதான் அப்படின்ற ஒரு பிரிசம்ப்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனாலிட்டி என்று இதை சொல்வோம். அந்த சட்டம் சரியானதுதான் அப்படின்றது பிரிசம்ப்ஷன். சோ அதற்கு தடை என்பது மிக மிக அரிது. ஒரு சட்டத்தை ரத்து செய்ய முடியுமா அப்படின்னா அதற்கு அதிகாரம் இருக்கிறது. எப்போ அப்படின்னா எல்லோரும் அவர்களுடைய தரப்பு ப்ளீடிங்ஸ், அதாவது எழுத்துரைகளை பதிலுரைகளை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண பிறகு அதன் பின்னர் வழக்கை விசாரித்து இந்த சைடு அந்த சைடு எல்லா தரப்பும் விசாரித்து அதன் பின்னர் they will declare it unconstitutional சொல்லி டிக்ளேர் பண்ணுவாங்க. அது யாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கவில்லை என்றால், பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் என்று சொல்வோம், irreparable loss, ஒரு நினைத்தே பார்க்க முடியாத ஒரு இழப்பு ஏற்படும். இந்த தடை இல்லைன்னா இந்த இழப்பை சரி செய்ய முடியாது அப்படின்னா கண்டிப்பாக தடை கொடுக்கலாம். ஆனா இங்க துணைவேந்தர்கள் நியமனம், இந்த துணைவேந்தர்கள் நியமனம் என்ன நாளைக்கு நடந்துற போதா, இல்ல அடுத்த வாரம் நடந்துற போதா, இல்ல அதுக்கு அடுத்த வாரம் நடந்து விட போதா? இல்ல, துணைவேந்தர்கள் நியமனம் என்பது ஒரு சர்ச் கமிட்டி போட்டு அந்த சர்ச் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்து அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை அரசாங்கம் கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் தான் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள். ஜஸ்ட் லைக் தட் ஆர்டர் அடிச்சு கையில கொடுத்துட முடியாது. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில அந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இந்த தடை தேவையற்றது அப்படின்னு தான் சட்ட வல்லுநர்கள் எல்லோருமே சொல்கிறார்கள். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயமாக எதை பார்க்கணும்னா, உச்ச நீதிமன்றத்தில் இதே போல ஒரு சட்டத்திற்கு எதிரான வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வக்ஃப் சட்டத்திற்கான அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதுலயும் உச்ச நீதிமன்றம் தடை கொடுக்கவில்லை. ஒன்றிய அரசு இந்த சுட்டிக்காட்டினார்கள், மனுதாரருடைய வழக்கறிஞர்கள் சுட்டிக்காட்டினாங்க, இப்ப இந்த சட்டம் இப்ப உடனே அமலுக்கு வந்துடுச்சு, இது உடனடியாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தும், வக்ஃப் சட்ட சொத்துக்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்ன பிறகு ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர், நாங்கள் இந்த சட்டத்தின் மேல எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம், நீங்க சொல்லக்கூடிய அந்த 3, 4 அந்த சட்டங்கள் அந்த பிரிவில் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தாங்க. இன்றைக்கு அந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் என்ன சொல்லி இருக்கிறார் இதை பத்தி அப்படின்றத உங்களுக்கு நான் படிச்சு காமிக்கிறேன். திரு B.R. கவாய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வக்ஃப் சட்டம் சேம் திங், அங்க வக்ஃப் சட்டத்தை சேலஞ்ச் பண்றாங்க, இங்க துணைவேந்தர்கள் நியமன சட்டத்தை சேலஞ்ச் பண்றாங்க. There is a presumption of constitutionality in favor of every statute. For interim relief, you have to make out a very strong and glaring case. Otherwise, presumption of constitutionality will be there. Make out a very strong and glaring case என்று உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் சொல்லியிருக்கிறார். இங்க என்ன கிளேரிங் கேஸ்? இங்க எதற்காக ஸ்டே கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசுடைய சட்டம் யூஜிசி ரெகுலேஷனை வயலேட் பண்ணுது, யூஜிசி ரெகுலேஷனுக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் மனுதாரருடைய வாதம். யூஜிசி ரெகுலேஷன் என்பது சட்டம் கிடையாது, ஆனா நம்ம இயற்றுவது சட்டம்.
இந்த சட்டம் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ண கிடக்கையை வெளிப்படுத்தக்கூடிய சட்டம். 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அவையில பாஸ் பண்ணப்பட்டது. ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம், ரெப்ரசென்டிங் தி வில் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட அந்த சட்டத்தை தடை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு அதிகாரி எழுதிய ரூல், அதிகாரி எழுதிய ரூலுக்கு எதிராக மக்கள் அதிகாரம் இயற்றிய சட்டம், அதற்கு ஸ்டே கொடுக்கிறோம்னு சொல்லி ஸ்டே கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தீர்ப்பு சரியானதுதானா என்ற விவாதம் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்க போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.